திரைப்பட விமர்சகர்களுக்கு தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருங்க. உங்களோட பாதம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா ராம் மாதிரி ஒரு இயக்குனர் நமக்கு வேணும், நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும். இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த படம் அவ்வளவும் பாதிச்சதுனால அதிகமாக பேச வரல. எல்லாருக்குமே இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கிளாஸ்ல இந்த ஃபெயிலான மக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்க, நான் படம் பார்க்கல. பல படிப்புகள் மூலமா நமக்கு புரிய வைத்தவன். இன்ஃபேக்ட் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஐ திங்க் ஒரு குருநாதர் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. கேன் we have our favorite Dr. Bala onto the stage please? அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் சம்பந்தப்பட்ட நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாம், சிங்கர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு திரும்ப பேச ஆரம்பிச்சா அவங்களுக்கே போர் அடிச்சு இப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் பாராட்டிட்டாங்க. தனியாக இப்போ போர் அடிக்க திரும்ப நானும் சேர்ந்து போர் அடிக்க விரும்பல. நான் படம் பார்த்து முடிச்ச உடனே மாரி செல்வராஜ் ராம் பக்கத்துல இருந்தான். ஆனால் நான் மாரி செல்வராஜ் தனியாக கூப்பிட்டேன். ஏன்னா மாரி செல்வராஜ் இந்த படத்தோட இயக்குனர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி துடிச்சிட்டு அதே எண்ணம் தான் எனக்கு இருந்தது. நான் மாரியை கூப்பிட்டு கேட்டேன், ராமுக்கு அவ்வளோ இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் மாரி செல்வராஜன்னு. நானும் அதுதான் சார் நினைக்கிறேன். சரி நம்ம என்ன பண்ணலான்னு. இல்லை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்க, நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் இங்கே ஒரு வேண்டுகோளோடு தான் நான் இங்கே வைக்க வந்திருக்கிறேன். விமர்சகர்களுக்காக, திரைப்பட விமர்சகர்களுக்கு தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருங்க. உங்களோட பாதம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா ராம் மாதிரி ஒரு இயக்குனர் நமக்கு வேணும், நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும். இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த படம் அவ்வளவும் பாதிச்சதுனால அதிகமாக பேச வரல. எல்லாருக்குமே இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், சார் உட்காந்துக்கும் போது எங்கள் டைரக்டர் சொன்னார், நான் வெற்றி பாலாசா 3 பேர் இருக்கிற ஒரே விழா இதாண்டா அப்படின்னு சொன்னார். இந்த நேரத்தில் வெற்றிமாறன் சாரையும் டைரக்டரையும் மேலே கூப்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். கிளாஸ்ல இந்த ஃபெயிலான மக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்க, நான் படம் பார்க்கல. அதனால எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. பட் ஐ எம் ரியலி ஓவர்வெல்ம்ட் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ராம். இந்த ஈவெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் ராம் கான்ஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காரு, படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கு. ரிலீஸ் டிலே ஆயிட்டு போயிடுச்சு. அதுதான் அதனுடைய இந்த ஒரு சின்ன கேப்புக்கான ரீசன். அண்ட் ராம் எப்பவுமே கன்ஸ்ட்ரக்டிவா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ராம பத்தி சொல்லணும்னா ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஹிஸ் ரைட்டிங். வெரி ஒரிஜினல் ரைட்டர். நீங்க ஒரு கன்வென்ஷனல் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட், ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட், ஒரு ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3, வாட் எவர்,
ஒரு 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 ப்ரொட்டாகனிஸ்ட் அல்லது ஒரு ஹீரோ இப்படி இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும், ஒரு யூ நீட் அன் ஆன்டகனிஸ்ட் டு ஃபினிஷ் அ ஃபிலிம், அப்படி வெவ்வேறு விஷயங்கள் நம்ம யோசிச்சு எல்லாரும் வந்து ஒரு ஒரு மாதிரி கியூரேட் பண்றோம். ரைட்டிங்கை வந்து யூ குக் இட் சேயிங் தட் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வெளியே ஒரு ஃபார்மை கிரியேட் பண்றது தான் ராமோட ரைட்டிங். தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக். திஸ் இஸ் சம்திங் அது நம்ம வேற யாராலுமே அது பண்ணவே முடியறது இல்லை. நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது. ஒரு செட் பேட்டர்னுக்குள்ள போறோம். அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணிட்டே இருக்காரு. இந்த படம் வந்து எனக்கு வந்து ராம் வந்து மிர்ச்சி சிவாவோட படம் பண்றாரு அப்படின்னப்ப வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இல்ல. எப்படினாலும் ஒரு ராம் படமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் ராம் சொன்னாரு கொஞ்சம் ஒரு ஃபன்னா பண்ணலான் இருக்கேன், என்னோட பையன் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் ஒரு படமா இப்ப பண்ண போறேன் அப்படின்னாரு. தங்க மீன்கள் வந்து என்னோட டாட்டருக்கு, இந்த படம் வந்து என்னோட சன்னுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. So I knew that it's going to be a fun, அவருமே அதான் சொன்னாரு, ஒரு ஃபன் ஜேர்னி அப்படின்னாரு. And I know that it will definitely be a fun journey, அதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் ராம் இஸ் அ கிரேட் டீச்சர். இதெல்லாம் என்னன்னா நான் ராம் பத்தி என்னுடைய இது சொல்றேன், இந்த படத்தோட சம்பந்தமா இல்லை, பட் அபவுட் ராம், திஸ் இஸ் ஸ்டேஜ் ஃபார் ராம், அதனால நான் சொல்றேன். ராம் வந்து இஸ் வெரி கிரேட் டீச்சர். ஏன்னா வந்து இன்னைக்கு தமிழ் சினிமா அன்னைக்கு ஒரு இதுல பேசும்போது பேசணும், ஒரு யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு, அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ராம் ஹஸ் பீன் அ கைட். லைக் சவுத் இந்தியன் சினிமால, தமிழ் சினிமால அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஆஃப் பீட்டா ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராம் தொடர்ந்து கைட் பண்றாரு. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, அது எல்லாரையும் கைட் பண்றாரு, இன்ஸ்பயர் பண்றாரு. பிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் கிரேட் டீச்சர். ஐ ஹாவ் an இன்ஸ்டிடியூட். அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த கொஸ்டினர் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்றோம். அதுல வந்து ஒரு பேப்பர் வந்து கிரியேட்டிவ் பேப்பர். அந்த கிரியேட்டிவ் பேப்பர்ல இருக்க கொஸ்டின், உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் தமிழ் சினிமால யாரு அப்படின்னா 50% இருந்து 60% வரைக்கும் ராம் தான் சொல்றாங்க. So he is an inspiration for a generation of aspiring filmmakers. So அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த படமும் அதுபோல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புறேன். நன்றி. அண்ட் இந்த போட்டோகிராஃபுக்கு, இந்த ஈவெண்ட்டுக்கு நன்றி, மாரிக்கும் நன்றி. ஏன்னா வந்து பாலமேந்திர சாருடைய அசிஸ்டன்ஸ் நாங்க பொதுவா அப்படி ஒன்னா சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு சார் இல்லாத நேரத்துல. இந்த ஸ்டேஜ் இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவர் பாலாசர் வந்து அடிக்கடி வரமாட்டாரு, நாங்க எல்லாம் இருக்கிற இடங்கள்ல அவரோட இருக்க மாட்டாரு. இந்த இடம், இந்த ஸ்டேஜ் இஸ் ஆமா ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ். தேங்க்யூ ஃபார் திஸ். தேங்க்யூ வெரி மச். இதை பத்தி பேசுங்க. இந்த மூவ்மெண்ட் பத்தி பேசுறேன். பாலானா வந்து எனக்கு காலேஜ்லயும் சீனியர், சார்ட்டும் சீனியர், வெற்றி ஒர்க் டுகெதர். தெரிஞ்சு நாங்க 2007 கிட்டத்தட்ட 20 வருஷத்துல 3 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல இதான் முதல் நாள் நினைக்கிறோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ விஷ் இது வந்து ஒரு எங்களுடைய மாஸ்டர் பாலுமகேந்திரா சார்னுடைய நிச்சயங்கள் இல்லாட்டி ஒரு போட்டோ ரோட்ல நடந்திருக்க 3 பேர். ஸோ பாலுமகேந்திரா சார் இதை பார்த்தோன்னா ஐ திங்க் வில் பி வெரி ஹாப்பின்னு நம்புறேன். அண்ட் ஐ திங்க் வில் பி சீயிங் அஸ் ஃப்ரம் சம்வேர். தேங்க்யூ. அப்புறம் பாலமகேந்திராக்கு ரொம்ப பிடிச்ச, அவர் அசிஸ்டன்ஸ் ரொம்ப பிடிச்ச ஃபில்ம் மேக்கர் வந்து ராம் தான். தேங்க்யூ.